சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் வேர்ல்டு ரேபிட் டீம் செஸ் சாம்பியன்ஷிப்ல இருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்க போறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அர்ஜுன் ஏசிக்கும் அவோகிர் சிந்தாராவ் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல் நம்ம 18th ஆகஸ்ட் அடல்ட் செஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வெபினாரில் கலந்துக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனை தொடங்குறதுனா நீங்கள் தொடங்கலாம். ஸோ இன்னும் சில ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அர்ஜுன் எரிகேசி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவோகிர் சிந்தாராவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. பான் டு C4, பான் டு E6. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வேரியேஷன் வந்து பார்க்குறோம், லைன் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் C takes D5, அதுக்கப்புறம் E takes D5. ஸோ சென்டரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா டெவலப்மெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒயிட் ஸோ நைட் C3க்கு அப்புறம் C6 போடுறாரு. ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பிஷப்பை வந்து ஏர்லியராக டெவலப் பண்ணும்போது குயின் B3யில் உங்களுக்கு இந்த மாதிரி சில த்ரெட்ஸ் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த காரணத்தினால அவர் ஃபஸ்ட்டு C6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F4 டெவலப் பண்ணுறாரு. பிஷப் D6 வந்தோடனே ட்ரேட் உடனே பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் குயின் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் E3. ஸோ E3க்கு அப்புறம் கேசல் பண்ணிடுறாரு. இன்கேஸ் இந்த பொசிஷனில் வந்து நம்ம இப்போது பிஷப் F5 விளையாடலாமா அப்படின்னா தாராளமாக விளையாடலாம். அண்ட் ஒயிட் வந்து நினச்சாக்கா அவங்க வந்து இந்த லைட் ஸ்கோர் பிஷப் ஆக்சுவலாக சேஸ் பண்ணுறதுனா அதையும் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ சேஸ் பண்ணி இந்த பிஷப் வந்து ஹண்ட் டவுன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ நைட் டேக் G6, H into G6 அண்ட் தென் குயின் B3. ஸோ பிஷப் D3ன்னு சொல்லி கேம் வந்து கண்டினியூ பண்ண முடியும். பட் கேமில் வந்து அவர் கேசல் பண்ணிடுறாரு டேரெக்டாக. ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் குயின் B3. ஸோ B7ல் ப்ரெஷர். ஸோ பிஷப் வந்து டெவலப் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஷப்பில் நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. நைட் D7, பிஷப் டு D3. ஸோ நைட்டை வந்து பிஷப்போட பிஷப்போட டயகனல் வந்து க்ளோஸ் பண்ணலாலும் பிஷப் D3 வந்ததுனால இனிமேல் வந்து பிஷப் F5ல வந்து அவங்களால டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட். ஸோ குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தால் ஏர்லியராக வந்து நம்ம பிஷப் டெவலப் பண்ணல அப்படின்னா ஒயிட் வந்து பிஷப் D3 விளையாடி அந்த ஸ்கொயர் எடுத்துப்பாங்க. ஸோ ரூக் E8. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனும் கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணினதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ரூக் E1 அண்ட் தென் பான் டு E4 சொல்லி சென்டரை பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பீஸை வந்து அந்த ஸ்கொயரில் வந்து வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக ஆக்சுவலாக அந்த பீஸை வந்து வெட்டுறாரு பிஷப்பால் வெட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பான் வந்து E4 ஸ்கொயருக்கு வந்து டபுள் அட்டாக் அந்த நைட்டுக்கு வந்து அட்டாக் கொடுக்குது. பட் நைட் D2 போயிட்டு அந்த பானுக்கு டபுள் அட்டாக் கொடுக்குது. ஸோ குயினை வந்து G6 ஸ்கொயரில் போட்டு அந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் கொடுக்குறாரு. டிஃபென்ஸ் கொடுத்த உடனே இந்த பொசிஷனில் வந்து A4 அல்லது ரூக் FC1. ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம ரூக்கை வந்து ஒரு தடவை கூட இன்னும் மூவ் பண்ணல. அதனால் இந்த செமி ஓப்பன் ஃபைலில் வைக்கிறதும் அல்லது இந்த ரூக்கை கூட நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ் வந்து இங்கே அர்ஜுன் விளையாடுறாரு. ரொம்ப டாக்டிக்கலான ஒரு மூவ். இதுதான் நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து பார்ப்பீங்க 2 மூவ்க்கு அப்புறம். பான் டு F3. ஸோ ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பான் வந்து இங்கே அன்டிஃபெண்டாக இருக்கிறத உங்களால் வந்து கவனிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அர்ஜுன் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு இடையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்கல் ஐடியா வந்து வச்சிருக்கிறாரு. ஆஃப்டர் E takes F3, ஏன்னா ரூக் டேக்ஸ் F3 தான் ரொம்ப லாஜிக்கல் கண்டினியூஷனாக உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நம்ம பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆனால் இந்த கேம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நைட் டேக்ஸ் F3 விளையாடி பானை கேம்பிட் பண்ணுறாரு. அண்ட் கேம்பிட் பண்ண உடனே அதை அக்செப்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ ரூக் டேக்ஸ் E3. ரூக் டேக்ஸ் E3 வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த குயின்ஸில் இருக்கக்கூடிய பீசஸ் ஒன்றும் பெருசாக டெவலப்மெண்ட்டில் இல்லை. ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அர்ஜுன் வந்து டெவலப்மெண்டல் லீடிங்கில் போயிட்டுருக்கிறாரு. ஸோ அதனால் இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுதான் நைட் டு D5. ஸோ ஐடியா ரொம்ப சிம்பிள். இதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ரூக் இன்ட்டு B3 வந்து அவர் விளையாடலை. சப்போஸ் விளையாடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பான் அட்வான்டேஜ் மாதிரி. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட ஸோ நைட் E7 செக் வச்சு 4 பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குயின் எடுத்துருவோம். குயினை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூக்கை வெட்டிடலாம். இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூக் ப்ளஸ் ஒரு 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 ரூக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் அவரோட டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டும் பண்ணலை. பட் இது வந்து கம்ப்ளீட்லி பிளேயபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற. ப்ராக்டிக்கல் ஸ்பீக்கிங் அதுவும் இந்த மாதிரி ஓப்பன் லைன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த பொசிஷனில் ரூக்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த பிஷப்பை. ஸோ அந்த காரணத்தினால இது வந்து ப்ராக்டிக்கலாக 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டேமேஜுமே இருக்குது. அதுதான் இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே தான் இந்த பொசிஷன். பட் இருந்தாலும் அந்த லைனுக்குள்ளே வந்து அவர் போக மறுக்கிறாரு. ரூக்கை வந்து E4 ஸ்கொயருக்கு மூவ் பண்ணி திரும்ப அந்த நைட்டை வந்து வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த இடத்துல எதுக்காக இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் நைட் டு D5 என்ன ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது நைட் டு C7 விளையாடுறாரு. நைட் C7க்கு அப்புறம் ரூக் B8 இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கெங்கே போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும்.
அதே கேள்வி தான் எனக்குள்ளே இருந்தது இந்த கேம் வந்து பார்க்கும்போது. அவரோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, ஃபைனல் பீஸை கேமில் இன்வால்வ் பண்ணுறாரு. இன்னமும் வந்து லைட் ஸ்கோர் பிஷப் வந்து வெளியில் வரல. தட் மீன்ஸ் உங்களுக்கு பெரிய பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. நீங்கள் ரூக்கை எங்கேயுமே நகர்த்த முடியாது. எக்ஸாம்பிள் ஜஸ்ட் சும்மா ஏதோ ஒரு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரூக் E8 செக் வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட் பிகாஸ் நைட் F8 அண்ட் தென் குயின் to A3 ஆர் குயின் B4 எதுனா விளையாடலாம். ஜஸ்ட்டு பின்னிங் விண்டு பீஸை ஃபர்தராக அட்டாக் பண்ணுறோம். உங்களால் டிஃபெண்டும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் இங்கே கேம்லேயும் உருவாக்குவார். ஸோ அதனால தான் இங்கே ரூக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆக்சுவலாக ஃபோர்ஸ்டு. ஸோ ரூக் டேக்ஸ் E1 அண்ட் தென் இங்கே வந்து சிந்தாரா வந்து குயின் D6 வந்து ஆல்ரெடி நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கேமோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆர் த பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் பிளண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணலாம் ஒயிட்டுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஏன்னா இது வந்து ஒரு மூவ் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னும் நமக்கு பெருசாக ஐடியா கிடைக்காது. அகெயின் நான் சொல்கிற மாதிரி காம்பினேஷன் இது சீரியஸ் ஆஃப் மூவ்ஸ் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒயிட் டு பிளே அண்ட் வின் த கேம். ஸோ பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் த மூவ். ஸோ இங்கே அதே போல் நீங்கள் வந்து அந்த ஆன்சரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருங்க. பட் இங்கே அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அப்போ எது சரியான மூவ்? 2 மூவ் மட்டும்தான் இருக்குது. மீது எல்லா மூவ் லூசிங் மூவ் ஃபார் பிளாக். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே எல்லா மூவ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பொசிஷனில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நைட் F8 கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ ரூக் E8 வர முடியாது. ஏன்னா பிஷப் E6 வின்ஸ் த கேம் ஃபார் பிளாக். அதே போல் இந்த பொசிஷனில் வந்து செக் வரப்போது. அப்போ நம்ம H6 விளையாடிட்டோம் அப்படின்னா ரூக் E8 செக்குக்கு கிங் H7 ஆட முடியும். ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து பானை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படியாவது ஏன்னா பிஷப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் டெவலப் பண்ணிக்கலாம் B7ல். ஸோ நைட் வந்து இங்கே ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதுதான் பாயிண்ட். பட் கேமில் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் இந்த 2 மூவ் வந்து மிஸ் பண்ணுறதுனால தான் இது வந்து பிளண்டராக இருக்குது. ஸோ குயின் D6க்கு அப்புறம் ரூக் E8ல் செக் வைக்கிறாரு. இனிமேல் அந்த பிஷப்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே நைட்டால் மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும் செக்கை. அப்படி பிளாக் பண்ணும்போது குயின் to A3 விளையாடி ஃபர்தராக வந்து அந்த பின்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாரு. ஸோ குயின் ட்ரேட் ஆக்சுவலாக ஃபோர்ஸ்டு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் B takes A3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் F6. ஸோ அந்த பின்னாக இருக்கக்கூடிய பீஸை வந்து ஃபர்தராக வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு மார்க் மாதிரி நான் இங்கே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த நைட் வந்து ரீரோட் பண்ணி அழகாக அந்த ஸ்கொயருக்கு கொண்டு போக போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிளாக் வந்து ரிசைன் பண்ண வேண்டியது தான். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் பீஸ் டவுன். ஸோ நைட் to D2 அதுக்கப்புறம் B5 நைட் to E4 B4 A takes B4 ரூக் takes B4. ஏன்னா அந்த பீஸை வந்து நம்மளால் வந்து பாதுகாக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம பெஸ்ட் வே என்ன அப்படின்னா இருக்கிற பீஸையாவது நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஏதாவது கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த மாதிரி விளையாடுறாரு. ஸோ ரூக் takes B4க்கு அப்புறம் டேரெக்டாகவே அந்த பீஸ் ட்ராப் ஆகிடுது. அல்லது நீங்கள் அந்த பீஸை வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நைட் to D6 வந்து எனிவே வரப்போகுது. ஸோ அந்த காரணத்தினால தான். ஸோ கிங் F7 அதுக்கப்புறம் நைட் to D6 செக்கு. இப்போ நம்ம அவசியமாக கிங் வந்து மூவ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நைட்டை வந்து அன்பின் பண்ணணும். அல்லது நீங்கள் வந்து G6 வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனிவே ஐ எம் கோயிங் டு ப்ளே நைட் E6. ஸோ அதனால் இமீடியட்டாக வந்து நீங்கள் கிங்கை வந்து அன்பின் பண்ணலாம். இன்னொரு பீஸுமே ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால இந்த செக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிங் E7 வருது. E7க்கு அப்புறம் நைட் F5 செக் கொடுக்குறாரு. கிங் F7 வருது. அதுக்கப்புறம் ரூக் to E8. ஸோ ரூக் to E8 ஐடியா ரூக் E7 செக்கு ஃபாலோடு பை ரூக் takes G7 செக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் G5 வந்து விளையாடுறாரு. ஸோ G5 விளையாடினாலுமே ரூக் E7 செக் கொடுக்குறாரு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்மேட்டிங் பேட்டர்ன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிங் G6 இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிங் to G8. இந்த 2 மூவ் விளையாடினா நீங்கள் எப்படி செக்மேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த பொசிஷன் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சிந்தாரா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அர்ஜுன் எரிகேசி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாரு. குயிக்காக நம்ம 2 வேரியேஷனுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வேரியேஷன் கிங் to G6. கிங் G6 அப்போ நம்ம இங்கே செக் வச்சா மேட். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த 2 எஸ்கேப் ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம விளையாடக்கூடிய ஒரு மூவ் வந்து பான் to G4. நீங்கள் வந்து ரூக்கை வச்சு செக் வச்சு நீங்கள் நிறையா மூவ்ஸ் டிலே பண்ணலாம். பட் அதர் தென் தட் நீங்கள் எனி ரேண்டம் மூவ் வில் லீட் இன் டு 1 மூவ் செக்மேட். ஸோ ரூக் G7 வந்து செக்மேட் ஆகிடும். அதே போல் பின்னாடி போயிட்டு நம்ம வந்து கிங் G8 போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கிங் G8 போனாலும் சேம் தான். ஃபஸ்ட்டு நம்ம நைட் H6ல் செக் கொடுக்க போகிறோம். அப்போ 7th ரேங்க்கில் ரூக் இருக்குன்றதுனால கிங்குக்கு ஒரே மூவ் தான். இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து நம்ம ரூக்கை எப்படியாவது கொண்டு போனால் மேட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரீரோட் பண்ணணும். ஸோ நைட்டை வந்து பார்த்திங்கன்னா E8 ஸ்கொயரில் வச்சு F6 வெட்ட போகிறாரு. முக்கியமான விஷயம் F6ல் வெட்டுறதை விட G7ல் சப்போர்ட் கொடுக்க போகிறாரு நைட் E8 மூலயமா. அதுக்கப்புறம் ரூக்கை வந்து G8ல் வச்சா செக் மேட். ஸோ ரூக் B1 செக் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஐ திங்க் நம்ம செக்காக வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அகெயின் நான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஒரு ரேண்டம் மூவ் கன்சிடர் பண்ணுறேன் நான். ரூக் to G7 அண்ட் தென் A4 அண்ட் தென் ரூக் to G8 would be a checkmate. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டிலே பண்ணலாம். எப்படி டிலே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள்
ரூக்கால செக் வைக்கிறது தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த வேரியேஷன் நீங்கள் ரூக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்மேட் ஆவீங்க. பட் எல்லாமே வந்து மோரலஸ் சேம் தான். ஸோ இது எல்லாமே வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ரூக் E7 செக் வச்சதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அதனால தான் வந்து அவக்வர் சிந்தாரா வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ அர்ஜுன் ஐகேசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாரமான ஒரு ஆட்டத்தை வந்து இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நைஜல் ஷாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 20 மூளை சாதாரணமாக 20 மூளை வந்து பார்த்திங்கனாக்கா அவரை வந்து தோல்வியடை செஞ்சுருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் அதே ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு அட்டாக் வந்து கிரியேட் பண்ணார். ஆனால் அந்த அட்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியராக ஆனது. ஜஸ்ட்டு கன்சல்டேட் பண்ணதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவரால் அட்டாக்கை வந்து கேரியட் பண்ண முடிஞ்ச அந்த கேமை நான் வந்து அப்லோட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம 18th ஆகஸ்ட் அடல்ட் செஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வெபினாரில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களோட பதிவை தொடங்கலை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்களும் வந்து பதிவை தொடங்கலாம். ஸோ அடல்ட்டுக்குன்னு ஸ்பெஷலாக கிளாஸ் நம்ம எதுவும் வைக்கிறது கிடையாது. நிறையா பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க. பட் இந்த அடல்ட் செஸ் வெபினாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்வம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களோட பதிவை தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை பொறுத்து அடுத்த சீரீஸ் நம்ம வந்து அடல்ட்டுக்காக பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இது வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் ஆர் ட்ரையல் வெர்ஷன் மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சால் உங்களோட பதிவை தொடங்குங்க, இல்லைனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.